Hello everyone, welcome to Fight Club. So in the video election of president பார்க்க போறோம். This set of videos என்ன அப்படினா UPSC ல ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு டாபிக், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது, ரொம்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மிஸ் ஆகக்கூடிய டாபிக் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see election of president of India. சரி, இப்போ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 54 கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இப்போ தமிழ்நாடு இருக்காங்க, கேரளா, இந்த ஸ்டேட்டினுடைய எம்எல்ஏஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிஸ், ஓகே, இது எம்எல்ஏஸ், ரைட்டா? தென் இந்த எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அப்படின்னு வரும்போது எம்பிஸை பொறுத்தவரையும் அவங்க எலெக்டடாக தான் இருக்கணும், ரைட்டா? பட் லோக்சபாவில் ஆஃப்டர் 104th அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு நாமினேட்டட் மெம்பர்ஸே கிடையாது. ஸோ அதனால் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொன்னாலும் இது கரெக்டு தான். ஆனால் ராஜ்யசபாவில் 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான் எலெக்டட் மெம்பர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தால் அங்கே இருக்கிறவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷன் வந்தப்போ டெல்லியும் ஒரு ஸ்டேட் கிடையாது, புதுச்சேரியும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு அசம்பிளி அப்படிங்கிற ஒரு செட்டப்பும் கிடையாது. அது ஃபர்தர் அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ அவங்களில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது 70th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்டா? இதில் இன்னும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ள சேர்க்கல, ஓகேவா? தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிக்சர் ஆல் டுகெதர், ரைட்? ஸோ இப்போ இந்த மேனர் ஆஃப் எலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டிக்கல் 55 இருக்கும். ஓகே, ஆர்டிக்கல் 55. ஸோ இப்போ அது என்ன மெத்தட்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பை சீக்ரெட் பேலட். சரி, இப்போ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும், ரைட்? இப்போது எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுடைய வாக்கு மதிப்பு அந்த பாப்புலேஷனை சார்ந்து இருக்கணும். ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நிறைய பாப்புலேஷன் இருக்குது, ஒரு சிக்னிஃபிகண்ட் பாப்புலேஷன் இருக்குது, நம்ம ஓட்டும் இப்போ கோவாவில் இருக்கக்கூடிய அவங்களோட மொத்த ஓட்டும் சேமாக இருக்க முடியாது. அப்போ அந்த கம்மியான ஸ்டேட்டுக்கு அதிகமான ஓட்டு கொடுத்து, கம்மியான பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்டுக்கு அதிகமான ஓட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் நாட் டிசைரபிள். ஸோ எல்லாருக்கும் சமமாக ஓட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் வச்சுருக்காங்க, ரைட்? ஓகேங்களா? இப்போது ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, இப்போ நான் தமிழ்நாட்டோட எம்எல்ஏன்னு வச்சுங்க, என்னோடய ஓட் எவ்வளோ அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் இப்போ இல்லை 1971 சென்சஸ் படி, பிகாஸ் அந்த பாப்புலேஷன் அந்த டைனமிக்ஸ் அது இருக்கு இல்லையா, இப்போ பாப்புலேஷன்லாம் கம்மி பண்ணிட்டு வரோம், ஸோ அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1971 சென்சஸ் படி டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை தமிழ்நாட்டினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ், டோட்டல் எம்எல்ஏ மொத்தம் எத்தனை எம்எல்ஏஸ், எத்தனை தொகுதிக்கு சட்டசபை தேர்தல் நடக்குது அப்படிங்கிற டோட்டல் சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, டோட்டல் எம்எல்ஏ, இதை டிவைட் பண்ணுவாங்க. இதை 1000ஆல் எகெயின் டிவைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேல்யூ வருது இல்லையா, இது தமிழ்நாட்டினுடைய ஒரு எம்எல்ஏவினுடைய வாக்கின் மதிப்பு, ஓகே? ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்படி இருக்குது. இதுவே கேரளா எடுத்துக்கோங்க, வேற ஒரு ஸ்டேட் பக்கத்தில் கேரளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தட் ஸ்டேட் அதே 1971 சென்சஸ் டிவைடட் பை கேரளாவோட டோட்டல் எம்எல்ஏஸ் இன்ட்டு 1/1000. இது ரெண்டுமே வேறு வேறையாக தான் இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் வேறு, மொத்த எம்எல்ஏஸ் எவ்வளோங்கிறது வேறு, சரியா? அப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இந்த எம்எல்ஏஸோட வாக்கின் மதிப்பு அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும், ரைட்? லெட் அஸ் see calculation. இப்போ தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் 1971 சென்சஸ் 4199,168 டிவைடட் பை தமிழ்நாட்டோட மொத்த தொகுதி அப்படின்னா 234 தொகுதி இன்ட்டு 1/1000 போட்டோம்னா இந்த வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 176 அப்படின்னு வரும். இது தமிழ்நாட்டுக்கு, ஓகே? இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஓகேவா? அவங்களுக்கு வந்து 208 வரும். மொத்தங்க 403 எம்எல்ஏஸ், ரைட்? இது தமிழ்நாட்டினுடைய ஒரு எம்எல்ஏ ஓட மதிப்பு. தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏஸ்க்கும் ஒரே மதிப்பு தான். ஏன்னா இந்த வேரியேஷன் வராது எம்எல்ஏஸ்குள்ளே.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸ்க்கும் 176 ஓட்டுக்கு அந்த அவங்களோட வாக்குக்கு 176ங்கிறது மதிப்பு. இதே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் உத்தரப்பிரதேசில் ஒருத்தர் இருக்கிறவங்க கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்கும், அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணியிருக்கும். ரைட். இப்போ தமிழ்நாட்டோட ஒரு எம்எல்ஏக்கு இந்த பாப்புலேஷன் அப்படின்னா டோட்டல் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 176 ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு இன்ட்டு டோட்டல் எம்எல்ஏ 234. ரைட்டா? இந்த வேல்யூ தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த மதிப்பு. ஓகேங்களா? இது 41184. இது தமிழ்நாட்டுக்கு. உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோம், அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 பத்தமா இன்ட்டு 403. அது எவ்வளோ வரும் மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83824 வருது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்படி எல்லா ஸ்டேட்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய டோட்டல் போடுவாங்க, டோட்டல் வேல்யூ. ஓகே, கவுண்ட் பண்ணிங்கன்னா 543231 யாருடைய ஓட்டு அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் 543231 சிக்மா ஆல் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ இது ஆல் எம்எல்ஏவோட மதிப்பு. சரியா? இப்போது ஒரு எம்பியோட ஓட்டோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கா, டோட்டல் ஆஃப் எம்எல்ஏஸ் டிவைடட் பை மொத்தம் டோட்டல் எம்பிஸ் எவ்வளோ. ஓகேவா? டோட்டல் எம்பிஸ் அதாவது வாக்களிக்கக்கூடிய எம்பிஸ் எவ்வளோ. ரைட்? இது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவா 543231 இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில். ரைட்? டோட்டல் எம்பிஸ் எவ்வளோ லோக்சபாவில் ப்ளஸ் ராஜ்யசபா, அது எவ்வளோ 543 இன் லோக்சபா ப்ளஸ் 233 இன் ராஜ்யசபா. 12 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸ், அதனால் மைனஸ் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 776. இது ஒரு எம்பியோட மதிப்பு. ரைட்டா? 1 எம்பி இன்ட்டு டோட்டல் எம்பிஸ் அப்படின்னா டோட்டல் எம்பியோட வேல்யூ ஆஃப் ஓட்டு இல்லையா, அது என்ன வேல்யூவாக இருக்குன்னா டோட்டல் எம்எல்ஏவோட ஓட்டுக்கு கிட்டத்தட்ட இருக்கும் 543200 அப்படின்னு. ரைட்? இது இங்கே கொண்டு போயிட்டா இது மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும். கரெக்டாக? அந்த லாஜிக். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் வச்சுருக்காங்க. ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவோட ஓட்டும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோட ஓட்டும் வேறு வேறு, கவுண்ட்டு வேறு வேறு, வேல்யூங்கிறது வேறு. இதே எம்பிஸ் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கணும். இது லோக்சபா எம்பியாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் சரி, இந்த எம்பி கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, டோட்டல் எம்எல்ஏங்கிறது மாறாது, டோட்டல் எம்பிங்கிறது மாறாது. It is a fixed value. So all MPs will have same value of vote. ஆனால் all MLAஸ்க்கு சேம் வேல்யூ ஆஃப் vote இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஸ்டேட்டில் இருக்கும்போது சேம் வேல்யூ. ஸோ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும். இதுதான் வந்து பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அந்தந்த ஸ்டேட்டோடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாக்கு மதிப்பு அப்படிங்கிறது மாறுது. நெக்ஸ்ட் இஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேவா? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து லிஸ்ட் சிஸ்டம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் ஒரு வாக்காளர் அப்படின்னா எனக்கு சாய்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது 3 கேண்டிடேட் இருக்காங்க, ஏ பி சி. நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுக்கலாம். இன்னொருத்தர் வாக்களிக்கிறாரு, இவர் ஏக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், சிக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுக்குறாரு. இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்க, இவங்க வந்து ஏக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய வாக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதை ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம யூபிஎஸ்சி அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு, ஐபிஎஸ் செகண்ட், அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணும். ரைட்? நான் வாட் ஹேப்பன்ஸ், இப்போ இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதிகம்னு பார்ப்பாங்க, யாருக்குமே இல்லை. ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டாக வந்தவங்க யாருன்னு பார்ப்பாங்க அதிகமாக. சி இங்கே ஒரு லாஸ்ட்டாக வந்திருக்காங்க, இங்கே ஒரு லாஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ சியை எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, அப்போ சிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுத்துருக்கா, இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சியோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகிடும், ஏக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகிடும்.
ரைட். இப்போ எகெயின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பார்த்தா பிக்கு இங்கே ஒரு ஓட்டு வந்துருச்சு, இங்கே ஒரு ஓட்டு வந்துருச்சு. ஸோ 2 இருக்குது. ஸோ பி தான் வின்னர். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியல. இப்போ ஜெயிக்கிறத சொல்கிறேன்னா எப்படி, டோட்டல் ஓட்டு எடுக்கிறாங்க இல்லையா, டிவைடட் பை 2 + 1, இந்த 543 அந்த 5 அந்த டோட்டல் வேல்யூ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் 50% மேலே வந்தால் வின்னர்ன்றது. ஸோ அந்த வேல்யூ வருதான்னு பார்க்குறாங்க. இப்போது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குமே வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிக்கு தான் அதிகமாக இருக்குது. ரெண்டு வாட்டி இந்த கேல்குலேஷன் படி வந்திருக்கு. அப்போ சியை எடுத்துகிட்டு சியோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை தூக்கி பிக்கு கொடுத்துட்றாங்க. தட் இஸ் கால்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள். நான் இந்த பர்டிகுலர் நபர் நானாக இருந்தேன்னா நான் சிக்கு கொடுத்த ஓட்டு பிக்கு போயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. கரெக்டாக? அண்ட் இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு பேலட்டில் தான் நடக்கும். சரி, க்ளோஸ்டு பேலட்டில் தான் நடக்கும். பிகாஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்சைன்ஸ் ஓட். அவங்க மனசாட்சிப்படி வாக்களிப்பாங்க. ரைட்டா? இதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பொருந்தாது. ஓகே. தென் இந்த ப்ராசஸில் இதுவரை ஒரே ஒரு வாட்டி தான் 2 வாட்டி கவுண்ட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே ஜெயிச்சிடுவாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கேல்குலேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுதான் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனோட ஃபண்டமெண்டல்ஸ். ரைட்டா? ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அண்ட் ஃபைட் கிளப் சேனல் அப்படின்னு ஒன்று டெலிகிராமில் இருக்கும், அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ.